நம்ம எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்த்த ஒரு பெரிய படம் விஜயண்ணா படம் ஜனநாயகம். அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே பைரசியில் லீக் ஆயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிரபாஸ் vlog. ஜனநாயகன் படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸில் விஜயண்ணா நடித்த படம் 500 கோடி ரூபா பட்ஜெட்டில் தயாரான படம். இது ஜனவரி 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக வேண்டியது. ஆனால் சென்சார் சர்டிஃபிகேட்னால இந்த படம் தள்ளி போயிட்டே இருந்தது. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு 2 சீன் அந்த படத்துலேருந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி அப்படி பரவாயில்ல பேசிகிட்டு இருந்தாங்க. அதையும் நான் பார்க்கல, அந்த சீனுமே நான் பார்க்கல. சரி, ஏதோ 2-3 சீன்றது எப்பயுமே எக்ஸைட்மெண்ட்டில் சில பேர் எங்கேயோ இருந்து நைஸாக எடுத்து போடுறது அதெல்லாம் கேஷுவலாக நடக்கிற ஒரு விஷயம் தான். அன்றைக்கி தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நான் எந்திரிக்கும் போது அந்த படமே மொத்த படமே ஹெச்டி பிரிண்டில் லீக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதில் எனக்கு பெருசாக நம்பிக்கையே இல்லை. ஏன்னா ஒரு முழு படம் ஹெச்டி பிரிண்டில் ரிலீஸே ஆகாத படம் லீக் ஆகிருக்கு. நானும் பர்சனலாக செக் பண்ணி பார்க்கும்போது ஆமாம், உண்மையிலே ஜனநாயகம் படம் லீக் ஆகிருக்கு. சரி, ஓகே. இதுக்கப்புறம் நான் பெருசாக அந்த படத்தை பற்றி கண்டுக்கல. நான் அந்த படம் பார்க்கவும் இல்லை, நான் இக்னோர் பண்ணேன். ஏன்னா நமக்கு இந்த ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ அந்த மாதிரியான ஆளு, தேட்டரில் உட்காந்து ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்து விசில் அடிச்சுட்டு பார்க்குற மாதிரியான ஆளுங்க. சரி, ஓகே, இந்த படம் நம்ம தேட்டரில் தான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி என் மைண்ட் செட்டு. அது இல்லாமல் நான் எப்பயுமே இந்த மாதிரி பைரசியில் பார்க்க மாட்டேன். ஓடிடி ரிலீஸ் ஆச்சுன்னா ஓடிடியில் பார்ப்பேன், இல்லைன்னா தேட்டரில் பார்ப்பேன். ஸோ எனக்கு ஜனநாயகன் படம் விஜயண்ணா படம் நம்ம எப்படி பார்க்கணும், நம்மக்கிட்ட ஒரு இமேஜின் இருக்கும்ல. ஃபஸ்ட்டு சீனில் ஃபஸ்ட்டு பேர் போடுற அந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன்ஸ், ஆக்சுவலாக ஜனநாயகன் படம் கேவிஎன் ப்ரொடக்ஷன் அவங்க டைரக்ட் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த கேவிஎன் போடும்போதே நான் உள்ளே இருக்கணும் தேட்டரில், இல்லைன்னா நான்லாம் ஒரு மாதிரியான இல்லை. அது இந்த படம்னு இல்லை, பொதுவாகவே ரஜினி படம், விஜயண்ணா படம், அஜித் படம் நம்ம ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுற ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம்லாம் நான் இந்த மாதிரி தான் பார்ப்பேன். ஸோ அந்த மாதிரி என் மைண்ட் செட்டு, நான் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கி படம் லீக் ஆகி ஒரு 2 days ஆச்சு. ஸோ நம்மளை மாதிரி தான் எல்லோரும் இருப்பாங்க, யாரெல்லாம் இது பண்ண மாதிரி. அது மட்டும் இல்லாமல் விஜயண்ணாவுக்கு ஃபேன்ஸ் அதிகம். இப்போ நடக்கிற இஷ்யூவும் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் விஜயண்ணாவுக்கு ரொம்ப பயங்கர சப்போர்ட் இருக்கும். அதனால் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க அப்படின்ற மென்டாலிட்டியில் நான் இருந்தேன். அது பெருசாக கண்டுக்குமே இல்லை. ஆனால் இன்றைக்கி என்னோடய ஜிம்மில் நான் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். நான் கார்டியோ செக்ஷனில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்ருக்கேன். பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2லேருந்து 3 பேர் இருப்பாங்க. அவங்க இதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அது என் காதில் விழுது. என்னன்னா, பின்னாடி இருக்கவங்க ஜனநாயகன் டவுன்லோட் பண்ணிட்டியா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்குறாங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்கவங்க இல்லை, நான் இன்னும் பண்ணலை, தான் பண்ண போகிறேன், ஓன்ட்டு அந்த என்கிட்ட கொடு அப்படின்ற மாதிரி அங்கே பேசிக்கிறாங்க. இந்த கன்வர்சேஷன் என் காதில் விழுது. என்னடா அது இவ்வளோ கேஷுவலாக இப்படி பேசிக்கிறாங்களே. ஒருத்தவங்க எத்தனை இது கேட்குறாங்க, அவங்க 7 GB 8 GB என்னடா பேசிக்கிறீங்கன்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்தது. எப்படிடா ஒரு படம் ஆக்சுவலாக எனக்கு என்னென்னா, அந்த ஒன்று உறுத்தும்ல, ஒரு படம் ஒன்று லீக் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு படம் எடுக்கணும்னா அந்த படத்துக்கு பின்னாடி எவ்வளோ பேர் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. கிட்டத்தட்ட ஜனநாயகம் ஒரு சின்ன படமாகவே இருக்கட்டும், ஒரு சின்ன படத்தை எடுக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த ஒரு படத்துக்கு பின்னாடி ஒரு 100 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த படத்தை கதையாக எழுதுறதுக்கு அந்த டைரக்டர் ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் அதை போய் எத்தனை நாள் சொல்லி ப்ரொடியூசர் ஓகே பண்ணி அதுக்கப்புறம் அவங்க அந்த படத்தை எடுக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 100 பேர் ஒர்க் பண்ணி அது நம்ம நினச்சதை கரெக்டாக எடுக்கிறதுக்கு அதுவே ஒரு பெரிய கஷ்டம். அந்த கதையை கரெக்டாக எடுக்கிறதுக்கே ஒரு பெரிய கஷ்டம். அதுக்கு அவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணுவாங்க. எடிட் பண்ணி அதுக்கு பின்னாடி போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அத்தனை பேர் ஒர்க் பண்ணுவாங்க. டே நைட்டு பாதி பேர் தூங்கவே மாட்டாங்க. ஒரு படம் ஆரம்பித்தா அதுக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஒர்க் இருக்கும். பின்னாடி ஒரு 100-200 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. அவ்வளோ பேர் கனவு இருக்கும். அந்த டேரக்டருக்கு அது ஒரு பெரிய கனவு. ஒரு சின்ன படத்துக்கே அப்படி. அப்போது இது ஒரு 500 கோடி ரூபா பட்ஜெட்டான ஒரு படம், எவ்வளோ பெரிய படம். அப்போ இதுக்கு பின்னாடி எவ்வளோ கனவு இருக்கும், எவ்வளோ பேரோட ஒர்க் இருக்கும், எவ்வளோ பேர் இதுக்காக வெயிட் பண்ணிடுவாங்க. சில பேர் அதில் ஒரு சின்ன சீன் பண்ணியிருப்பாங்க. இப்போ அதுக்காக அவங்க வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க வீட்டில் போய் சொல்லி நான் இந்த மாதிரி வருவேன் தேட்டரில் அப்படின்ற மாதிரி. இன்றைக்கி இந்த படம் லீக் ஆனதுனால இத்தனை பேருக்கு, சில பேருக்கு சம்பளம் பாக்கியிருக்கலாம், இல்லை க்யூர் பண்ணியிருக்கலாம். பட் ஆனால் இதனால் திரும்ப அடுத்தடுத்து நம்ம வரப்போகிற படத்துக்குள்ளே இது பாதிக்கும். ஸோ இப்போ இந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா கூட இந்த பட்ஜெட் 500 கோடி ரூபா பட்ஜெட் எடுக்க முடியுமான்றது நமக்கு தெரியும். ஏன்னா நிறைய பேர் படம் பார்த்துருப்பாங்க. நான் பார்த்த தேட்டரில் தான் கண்டிப்பாக போய் படம் பார்ப்பேன், விசில் அடித்து தான் பார்க்கணும். எனக்கு ஃபஸ்ட்டு சீன்லாம் ஃபஸ்ட்டு பேர்லேருந்து என்ன மாதிரி இருப்பாங்க. ஆனால் எத்தனை பேர் இருப்பாங்க? இனி பாதி பேர் அந்த மாதிரி பைரசியில் பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோ அவசரம் எதுக்குன்னு கேட்குறேன். ஏன்னா ஒரு படம் ரிலீஸ் ஆகுது, அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா வெறும் 7 நாள்லேருந்து 14 ஓடிடியில் ரிலீஸ் ஆயிடும். எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து டிவியில் பார்க்கலாம்ல. ஸோ இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன், இப்போ நான் ரீசெண்டாக இந்த வீடியோலாம் பண்ணுற ஐடியாலாம் எனக்கு இல்லை. ஆனால் இன்றைக்கி நான் ஏன் பண்ணேன்னா, கோயம்புத்தூரில் அந்த லோக்கல் டிவி இருக்கும் இல்லையா, அந்த லோக்கல் டிவியில் இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணதா சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு இதுன்னு தெரியல. உங்களுக்கு யாராவது இந்த மாதிரி ஒரு படம் இதுலையோ டொரண்ட் ஃபைல்லையோ
இல்லைன்னா அந்த டெலிகிராம் சேனலில் இந்த மாதிரி வந்து யாராவது ஷேர் பண்ணாங்கன்னா தயவு செஞ்சு இதை ரிப்போர்ட் பண்ணுங்கள். சைபர் க்ரைமில் அந்த லிங்க் எடுத்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இது வந்து தடுக்க பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா இதுக்கு பின்னாடி வந்து அத்தனை பேரோட ஒர்க் இருக்குது, அத்தனை பேரோட கனவு இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் இதை தடுக்க பாருங்கள். படத்தை தேட்டரில் போய் பார்ப்போம். விஜய் நான் இன்றைக்கி ஒரு ரீசெண்டான நியூஸ், இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்லாம் எனக்கு தெரியாது. விஜய் நான் வந்து இது லாஸ்ட்டு படம் கிடையாது. ஜனநாயகனுக்கு அப்புறம் இன்னொரு படம் பண்ணுறோம் அதே கேவிஎன் ப்ரொடக்ஷனில். ஏன்னா 500 கோடி ரூபா பட்ஜெட் பண்ணியிருக்காங்க. அது மேபி எந்த அளவுக்கு என்னன்றது தெரியல. ஸோ அதனால் அவர் வந்து இன்னொரு படத்துக்கும் அதே ப்ரொடக்ஷனில் பண்ணித்தரேன்றது மாதிரி சொல்லியிருக்கிறதா ஒரு நியூஸ் வருது. பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை நான் தேட்டரில் தான் பார்க்கணுன்னு முடிவில் இருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நான் என்ன டாபிக் பேசணுன்றதையும் கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். அது வரைக்கும் பை ஃப்ரம் ரஜிந்திரன்.